ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, தஞ்சாவூர் வராகி அம்மா தான் இப்போ உனக்கான நல்ல செய்தியை நீ சந்தோஷப்படணுங்கிறதுக்காகவே உன்னிடம் கொண்டு வந்திருக்கேன். நீயும் நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டே ஆகணும். வாழ்க்கை வேகமாக போயிட்டே இருக்கு, அதனால் நமக்கு ஒன்றும் வளர்ச்சி இல்லையே, முன்னேற்றம் இல்லையேன்னு சில நேரங்களில் உன் மனசில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கிறதல்லவா? வாழ்க்கையில் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக கெட்டியாக பயன்படுத்திக்கிறவங்க முன்னேறி மகிழ்ச்சியோடு வாழ்கிறாங்க. சில பேர் வாய்ப்பை தவற விட்டுட்டு அப்புறமா வருத்தப்படுறாங்க. நீ எப்போதும் வாய்ப்புகளை தவற விட்டுடாமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. காலம் எவ்வளவுதான் வேகமாக போனாலும் உனக்காக எதை எப்போ செஞ்சு கொடுக்கணுமோ அந்த நல்ல விஷயத்தை எல்லாம் நான் நிச்சயம் சிறப்பாக செஞ்சு கொடுத்தே தீருவேன். இப்போது கூட நீ புண்ணியங்களை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்கிறதுன்றதுக்காகவே உனக்கான புண்ணியத்தின் பலனை கொடுக்க வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த நாள் உனக்கு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும். என் அருளால் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி நீ கேட்டதையெல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கேன். இனிமே நீ ஒருபோதும் யாரிடமும் கையேந்தி கை கட்டி நிற்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் மூச்சு காற்றிலும் கலந்திருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் குறைகளையும் குற்றங்களையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. உனக்கு நிரந்தரமான நல்ல வருமானம் உண்டாகும் வழிகளை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் கடன் சுமைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. விதி உனக்கான ஒரு கதவை மூடினாலும் இந்த வராகியம்மா உனக்காக இன்னொரு கதவை திறந்து வைப்பேன்னு சொன்னேன் அல்லவா? இப்போது வாழ்க்கையில் உனக்கு எதிராக நடந்த விஷயங்களை தாண்டி உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். என்னை மனசார நம்பும் உனக்கு உன் கனவுகளையெல்லாம் நனவாக்கி உன் முயற்சிகளையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். எந்த விஷயத்தை யோசித்து மனக்கவலையோடு இருக்கியோ அந்த விஷயத்தையே சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் உருவாக்கி தர்றேன். சில விஷயங்களை உன்னால் ஆழமாக யோசிக்க முடியாத அளவுக்கு பல விஷயங்கள் ஏற்கனவே உன்னை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களால் நீ பயம் கொண்டு தவிக்கிறதையும் பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன். உன் மனசில் இருக்க சங்கடங்களை தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் மனசுக்கும் உடம்புக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அளவுக்கு உனக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவில் இந்த வராகியம்மா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் மனவேதனையும் தனிமையையும் நான் நன்றாக அறிவேன் என் தங்கமே. நீ தனியாக இருக்கன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காத. நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். ஒரு நல்ல செய்தியோட தொலைபேசி அழைப்பும் உன்னை நோக்கி வரப்போகுது. உன் நல்ல மனசின் காரணமாக எவ்வளவோ கஷ்டப்பட்டு கஷ்டங்களை தாண்டி வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில் இப்போ உன் இஷ்டப்படி உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் பதட்டப்படாதே. நீ மனசுல நினச்சிக்கிட்டு இருக்க நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுக்குறேன். உன் வீட்டில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நிச்சயமாகும். உன் இல்லம் தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். உன்கிட்ட அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும், ஆணவத்தோடு உன்கிட்ட பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். அவர்களுடைய தவறை அவர்களுக்கு உணர்த்தி காட்டுறேன். உன்னை தேவைக்கு நல்லா பயன்படுத்திக்கிட்டு உதாசீனம் செய்தவர்களையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பிரியமான பிள்ளையாகிய நீ மனம் கலங்கும் போது நான் உனக்காக வராமல் போயிடுவேனா என்ன? தைரியமாக இருக்கணும். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி உன் மனசில் இருக்க கவலைகளையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். கஷ்டப்பட்டு உழைக்கிறது முயற்சி செய்கிறதுன்னு நீ செய்கிற எல்லா விஷயங்களும் அதற்கு உரிய பலனை கொடுத்தே தீரும். உன் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டாத. உன் உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டு. சில நேரங்களில் நீ என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு நிறைய வேலை உனக்கு இருக்குது. உன் உழைப்பை நீ கவனத்தோடு செய்யும்போது
அதற்குரிய வெற்றியை நான் கொடுத்தே தீர்வேன். உன் கடமைகளை நீ சரியாக செய்யும்போது நான் எப்படி அதற்கு பலன் கொடுக்காம இருப்பேன்? நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். நீ எதுக்காகவும் பயப்படாதே. நீ கேட்டதெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கலங்காதே. தக்க நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து ரொம்ப நொறுங்கி போயிருக்கன்னு எனக்கு தெரியும். சில விஷயங்கள் உன் மனசை பாதிச்சு உனக்கு வருத்தத்தை கொடுப்பதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் அது எல்லாத்தையும் சரி செய்யும் நோக்கத்தோட தஞ்சாவூர்லேருந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன் என் செல்லமே. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் எத்தனையோ தெய்வங்கள் குடியிருந்தாலும் இந்த வராகி அம்மாக்குன்னு ஒரு மூல கருவறையும் இருக்க தான் செய்து. அதிலிருந்து என் அன்பு பிள்ளையான உன்னை பார்க்க வந்திருக்க நான் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றி உனக்கு வெற்றியை கொடுத்துட்டு தான் உன்னை விட்டு போவேன். மாயையான பொய்யான விஷயங்கள் உன்னை ஆட்கொண்டு உன் மனசை சோம்பல்ல சோகத்தில் மூழ்கடிச்சாலும் அதை தாண்டி உனக்கான சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை உண்டாக்குவேன். எல்லா கஷ்டங்களில் இருந்தும் உன்னை விடுவிச்சு கொள்ள நீ தயாராக இரு. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படுவதோ கவலைப்படுவதோ தேவையில்லை. ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்க இந்த வராகி அம்மா வந்துட்டேன் என் செல்லமே. நீ தோக்கும் போதும் உனக்கு துன்பங்கள் வரும்போதும் உன்னை ஆதரிக்கவும் அன்பு செலுத்தவும் அக்கறை காட்டவும் யாருமே இல்லைன்னு தானே வருத்தப்படுறேன். இன்னும் உனக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உடல் சோர்வு மனச்சோர்வு எல்லாமே தற்காலிகமானது தான். மனசை உற்சாகப்படுத்திக்கிட்டு நீ செய்ய வேண்டிய கடமைகளை தொடர்ந்து செய்ய பழகு. உன் பொறுப்புகள் நிறையாதான்னு எனக்கு நல்லா தெரியும். வேலையும் உனக்கு நிறையா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு வேலை பளு இருந்தாலும் எத்தனையோ பொறுப்புகள் உன் தலைமையில் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னால் முடிகிற முயற்சிகளை நீ செஞ்சு முடிச்சிட்ட. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் முயற்சிகளுக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையும் நல் வாழ்க்கையாக இந்த வராகி அம்மா மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. விட்டு கொடுக்கறதுக்கும் விட்டுட்டு போகிறதுக்கும் ஒரே வித்தியாசம்தான். உறவுகளை இழந்துடக்கூடாது. சொந்த பந்தம் 4 பேர் நமக்கு எப்பவும் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து போகிறாங்க. உறவுகள் தேவையில்லை, சொந்த பந்தம் தேவையில்லை, நான் நல்லா இருந்தால் போதும், நான் நிம்மதியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க உறவுகளை விட்டுட்டு விலகி போவாங்க. நீ விட்டு கொடுத்து போகிற அன்பான அமைதியான பிள்ளைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் யார் உன் கூட இருக்காங்களோ இல்லையோ நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணும்னு ஓடி வந்திருக்கேன். உன் மனம் படும் கஷ்டங்களை பார்த்து தான் நீ கேட்காமலேயே நான் உனக்கு உதவி செஞ்சு உனக்கான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு தேவையானவை எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன். நீயும் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு வாழ்க்கை வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து உனக்கான நன்மையும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். வாடகை வீட்டை நீ என்னதான் அழகாக அலங்காரம் செய்தாலும் அது உனக்கு சொந்தமாக மாறாது. அதே போலதான் சில மனிதர்களை நீ வேணும்னா சொந்தம் பந்தம் உறவுன்னு தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடலாம். ஆனால் அவங்க உனக்கான உறவுகள் இல்லைங்கிறத காலம் கண்டிப்பாக உனக்கு புரிய வச்சிடும். நீ எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுவதை விட அந்த அன்பை அளவாக வச்சுக்கணுன்றத மறந்துடாதே என் செல்லமே. நீ உனக்காக பிரார்த்தனை செய்வதை விட மற்றவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சீனா அதன் மூலமாக இன்னும் எனக்கு மிக அருகில் நெருக்கத்தில் உன்னால் வர முடியும். மற்றவங்களுக்காக நீ பிரார்த்தனை செய்யும்போது அந்த தூய பக்திக்கு பரிசாக இந்த வராகி அம்மா உன்னையும் ஆசீர்வதிச்சு நல்லபடியாக உன்னை வாழ வைப்பேன். நீயும் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக சந்தோஷமாக இருப்பது போல உன்னை சுற்றி நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். உனக்காக எல்லா விஷயங்களையும் உன் கூடவே இருந்து நான் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன். நீ எதையும் அதிகமாக மனசில் போட்டு யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம்.
தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு அதுக்கு பின்னால் வழி தெரியாமல் நீ களைச்சி சலிச்சு போனதெல்லாம் போதும். இனிமேலாவது நான் சொல்கிறத கவனமாக கேட்டு புரிஞ்சுக்கோ. நீ எனக்காக செலவு செய்யும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் குழப்பங்களை தீர்த்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ புது புது கோணத்தில் சிந்திச்சுக்கிட்டே இருக்க. எந்த திட்டத்தை செயல்படுத்த தீவிரமாக நீ முயற்சி செய்கிறாயோ அந்த திட்டங்களில் எல்லாம் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். உனக்கான இலக்கை குறி வச்சு திட்டமிட்டு நீ உழைக்கும் போது அதற்குரிய வெற்றி மிகப்பெரிய அளவில் உனக்கு கிடைச்சே தீரும். உனக்கான உதவிகளை நான் செஞ்சு உனக்கான வெற்றிகளை கொடுப்பனே தவிர உன்னை விட்டுட்டு எங்கேயும் விலகி போக மாட்டேன் என் செல்லமே. யாருக்கிட்டையும் அதிகமாக பேசாமல் அமைதியாக உன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் கனவு என்ன, உன்னுடைய திட்டம் என்ன, உன் லட்சியம் என்னங்கிறத யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். உன் அமைதி தான் உன்னுடைய பல பேருக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்கும் விஷயமாக இருக்கட்டும். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பேசி நீ பலவீனமான ஆளாக மாறி போகாதே. உன் அமைதி கண்டிப்பாக உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். நீ போகிற பாதையில் இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக வந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுப்பேன். சில சமயம் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இழக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வருதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. மனித வாழ்க்கையினாலே இன்பமும் துன்பமும் கலந்து வருவது தான். உன் இன்பத்துக்கு காரணமும் நானே, உன் துன்பத்தில் கூடவே இருந்து உனக்கு உதவி செய்வதும் நானே. சரியான நேரத்தில் நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றிடுவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்த பிறகு எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் இன்பம் வந்து சேரும். நீ எதுக்கும் மனம் தளராமல் என்னையும் மறக்காமல் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையை எப்போ நீ குறை சொல்லாமல் அமைஞ்ச வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிறியோ அந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் பல மாறுதல்கள் வர ஆரம்பிச்சிடும். நீ நினச்சது போல் எல்லாமே நடந்தாதான் சந்தோஷப்படணும்னு நினைக்காத. நீ எதிர்பார்க்குறத விட உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யவும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதிர்பார்த்த இடமாற்றம், வேலை மாற்றம் என அத்தனை மாற்றங்களையும் நான் உனக்காக உன் வாழ்க்கையில் செஞ்சு தர்றேன். நீண்ட நாட்களாக நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களையும் இப்போ நல்லபடியாக உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை உண்டாக்க போகிறேன். சில சமயங்களில் சில வாய்ப்புகளையும் பொக்கிஷத்தையும் நீ தவற விட்டுருக்கலாம். இப்போது நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனையின் மூலமாக நான் உனக்கு அந்த வாய்ப்புகளையும் பொக்கிஷத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். நீ எப்போதும் உன் வாழ்வில் வந்து சேரும் விஷயங்களை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்துக்கோ. யார் உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வச்சாலும் கவலைப்படாமல், வைரத்தை தான் எல்லாராலையும் காசு கொடுத்து வாங்க முடியாது, விலை உயர்ந்த பொருளை நிராகரிப்பாங்க, அந்த வைரம் போல் நம்ம இருக்கனால நம்மளையும் நிராகரிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை நிராகரிக்கும் மனிதர்களுக்கு உன்னை சொந்தமாக்கி கொள்ள தகுதி இல்லைன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு தள்ளி நின்று உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நானும் உன் கூடவே இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம்.